ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே தெரியாதவங்க இருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு பேட்டர்னில் மூவ் ஆகும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இங்கே ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே வரும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஹை போயிட்டு கீழே வரும், மறுபடியும் ஒரு ஹை போயிட்டு கீழே வரும். இது ஏன் இப்படி வருதுன்னா, ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வரும்போது இப்போ இங்கே வாங்கியிருந்தோன்னா இங்கே ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும், சரிங்களா? அந்த ப்ராஃபிட்டை சில பேர் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணோடனே ப்ரைஸ் கொஞ்சம் இறங்கும். இருந்த சில பேர் என்ன கன்விக்ஷனோடு இருப்பாங்க, இன்னும் மேலே போகும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வாங்குவாங்க. ஸோ பையர்ஸ் யூஸ்வலாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் அந்த ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் தான் இருக்கும். இங்கேருந்து இப்போ கடைசி வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்ததுன்னா செல்லிங் ஜாஸ்தியாக, செல்லர்ஸும் கண்ட்ரோலில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ மேலே போயிட்டு கொஞ்சம் செல்லிங் வருதுன்னா எப்படி வரும், அதை ஹையர் ஹைன்னுவாங்க. அது கீழே இருக்கிறது ஹையர் லோன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த இதோட இது மாதிரி தான் ஸ்ட்ரக்சரும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹையர் லோன் வாங்க, லோயர் லோன்னு சொல்லுவாங்க. இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்.